யூடியூப் பால் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற 4K இமேஜஸ் எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மேக் பண்ணிட்டுருக்காங்க. அது இமேஜஸ் வந்து நம்ம 4Kல எடுக்கணும், ஆனால் தான் நல்லாயிருக்கும் வீடியோ. அதுக்காண்டி அந்த 4K இமேஜ்லாம் எப்படி எடுக்கிறது அதை பற்றி நம்ம வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ அப் டு எண்ட் வரை பண்ணால் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் ஒரு 3 தான் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபுல் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ அப் டு எண்ட் பண்ணால் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எடிட்டராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ டெலிகிராமில் எல்லோரும் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காங்க. ஃபுல் ஹெச்டியில் இமேஜை வச்சு வீடியோ மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் எப்படி இமேஜ் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 பார்ட்டாக இருக்கும். இது வந்து இமேஜ் எடுக்கிறது, நெக்ஸ்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது. ஸ்கோ மிஸ் பண்ணால் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் பார்க்குறேன், இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி பற்றில பெல் ஐக்கன் அதே ஆளுங்க செட் பண்ணி அப்போ தான் நான் போகிற வீடியோ தர நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு வெப்சைட் தான். ஸோ அதனால் 2 ஆப்பில் வந்து ஃபஸ்ட் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர். இந்த ஆப்பில் தான் நம்ம ஃபுல் ஹெச்டியில் எடுக்க போகிறோம். இது வந்து 2 ஆப் சொல்லியிருப்பேன், வணக்கம் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளிக்கர் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிக்கர் இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதில் எப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. மேலே சர்ச் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு யார் இமேஜ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யார் இமேஜ் வேணுமோ அந்த இதை மட்டும் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஒன்று. இதில் அதாவது நம்மளுக்கு தேவையான இமேஜை செட் ஆகிற மாதிரி எடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் அதாவது ஒரு படத்துலேருந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு படத்தில் அதாவது சீமராஜா இப்போ உள்ள படத்தில் கூட எடுத்துடலாம். அதாவது ஒரு பழைய படம், ஒரு பழைய ஆக்டரோட பழைய படம் எடுக்க முடியல, கொஞ்சம் வரமாட்டேங்குது. அதனால் நான் ஒரு சிவகார்த்திகேயன் மட்டும் அடிச்சுக்கோங்க. அடிச்சிங்கன்னா சிவகார்த்திகேயன் இமேஜ் எல்லா இமேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. 14 ஃபுல் ஹெச்டியில் இருக்கும் இமேஜ். 14 ரொம்ப தெளிவாக இருக்கும். நல்லா பாருங்கள், ரொம்ப வேறு லெவலுக்கு ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, கொஞ்சம் கூட உடஞ்சிருக்காது பிக்சல். 14 தெளிவாக இருக்கும். இப்போ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜ் இருக்கும். நெட்டு ஸ்பீடாக இருந்தால் மட்டும் போதும், தெளிவாக தெரியும். 14 தெரியுதா, எல்லாமே ஃபுல் ஹெச்டி இமேஜ் தான். வெயிட் பண்ணுங்கள், கீழே வர பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஃபுல் ஹெச்டி இமேஜ். கீழே 14 இமேஜ் இருக்கும், எல்லாமே ஃபுல் ஹெச்டி தான். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும், ஃபுல் ஹெச்டி பயங்கரமாக இருக்கும் இமேஜ் ஃபுல்லாக. இந்த ஆப்பு ஃப்ளிக்கரு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப் தான் அது. பாருங்கள், உங்களுக்கு பிக்சரோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். 14 நல்லா பாருங்கள். எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணுறேன், பிக்சல் உடையில அவ்வளோவா. 14 உங்களுக்கு வேறு லெவல் ஹெச்டியாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லாமே தெரியும். இதில் வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் அடித்தா சிவகார்த்திகேயன் இமேஜ், அதாவது சிவகார்த்திகேயன் இமேஜாக வந்துடும், அந்த சாரோட இமேஜ். ஆனால் அவரோட ஒரு படத்தில் நடித்த கப்பலோட வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வரமாட்டேங்குது. அதுவும் வந்தால் தான் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரமாட்டு. பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ சிவகார்த்திகேயன் சீமராஜா. ஸோ நான் சீமராஜிலேருந்து அடிச்சு காமிக்கிறேன். சீமராஜா இமேஜஸ், சீமராஜா மூவி இமேஜஸ் டைப் பண்ணி அடித்தா கொஞ்சம் வரமாட்டேங்குது. இதில் அதான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் போன்னு வந்துடுச்சு. அதை கொஞ்சம் எடுக்க அது மட்டும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்டரோட இமேஜ், அதாவது ஒரு ஹீரோயின் இமேஜ், அது கூட நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்துடுது. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், நான் தோனி இமேஜ் அடிச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், போகிறோம். தோனி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஃபுல் ஹெச்டியில் இருக்கும். ரீசெண்டாக வந்ததெல்லாம் இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த இமேஜ் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் ஷேர் ஐக்கன் இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் ஐக்கன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆன பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேசி ஆகும். அதில் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினலாக கொடுங்க. ஒரிஜினல் லார்ஜ், மீடியம், ஸ்மாலு, ஸ்கொயரு. நம்ம ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் அப்படியே நீங்கள் இப்போ பார்த்த குவாலிட்டி அப்படியே சேவ் ஆகும். ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்படி தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஆப். இது வந்து ஃபுல் ஹெச்டியில் எடுக்கலாம் நீங்கள் இமேஜை. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இதேமாதிரி உங்களுக்கு என்ன ஆக்டர், என்ன ஹீரோயினி எது வேணும்போது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இமேஜ் கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, முடிஞ்சு. இந்த ஆப்பு இன்னொரு ஆப் சொல்லி காமிச்சேன். இன்னொரு ஆப் வந்து பிக்சர் பெயிண்டர், அதாவது இந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு தேவையான படம் நேம் அடித்தாலே ஈஸியாக பிக்சர் கிடச்சிது. பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இதில் வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லா இருக்குது. கொஞ்சம் கலரைஸ் பண்ணி சேட்டர்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணால் செம்மையாயிரும். இந்த ஆப் இந்த தான். இப்போ இன்டர்வியூஸ் இப்படி தான் இருக்கும். மேலே சர்ச்சே கண்டிருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மூவி நேம் போட்டு சர்ச் பண்ணாலும் கிடச்சிடும். 14 நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். சீமராஜா வெயிட் பண்ணுங்கள். சீமராஜா 4K குவாலிட்டி. சரி, நான் ஒரு பழைய கடலில் அடிச்சுக்கிறேன். சில்லுன்னு ஒரு காதல். ஓகே, நான் ஒரு பழைய படத்தோடய அடிச்சுக்கிறேன். புது படம் அடித்தா ஈஸியாக கிடச்சிடும், பழசம் அடித்தாலும் இதில் ஈஸியாக கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா மூவி இமேஜஸ் டவுன்லோடு 4Kன்னு கொடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் 4K கொடுத்துட்டு இது 70 MP ஒரு இமேஜோட குவாலிட்டி வந்து 70 MP அது வரையா கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். இப்போ அடிச்சு உள்ளே வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா மேலே 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. இமேஜஸ் வந்து எல்லாமே தெரியும், ஆல், லார்ஜ், மீடியம், இதில் ரொம்ப சைஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா 70 MPயில் இருக்கும். இது வந்து சும்மா
கொடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் 70 MB கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வரும் இமேஜ். ஆக 70 MBயில் வராது, ஹை குவாலிட்டியாக வரும். 70 MBயில் கொடுத்துக்கோங்க. அடுத்து இமேஜ் கலர் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ, ஃபுல் கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அடுத்து இமேஜ் டைப் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது எந்த டைப்பில் வேணும் அதுவும் கொடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோட்டோ வந்து எப்போ அப்டேட் பண்ணது நெட்டில் அந்த இதில் அப்படி செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 24 ஹவர்ஸு, வீக்கு, மந்த் இது உங்களுக்கு எது தேவையோ செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, ரேஷியோ உங்களுக்கு என்ன கொடுத்துக்கலாம். ஃபைல் டைப்பு ஜேபிஜி வேணுமா இல்லை ஜிப் ஃபைல் ஆகணுமா, பிஎன்ஜி வேணுமா, இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். கீழே சேஃப் செட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க, இருக்கட்டும் அப்படியே. அது கீழே ரீசெட் டிபிஎல் இருக்கும், அது கிளிக் பண்ணால் எல்லாமே அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணல விட்டுருங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் மாற்றினா மாற்றிக்கோங்க. கலரை இமேஜ் சைஸை மட்டும் கொஞ்சம் மாற்றி விட்டுக்கோங்க, மித்தெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மதியம் தெரியும் ஆட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஜில்லுன்னு ஒரு காதில் வந்து மூவிலேருந்து இந்த இமேஜ் வந்துடுச்சு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் கட்சியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக இருக்கா அந்த இமேஜ், பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கும். இந்த இமேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் சில்லுன்னு ஒரு காதல் வால்பேப்பர் அடித்தா கிடைக்க மாட்டேங்குது. இதில் வந்து ஈஸியாக கிடச்சிது. ஸோ சிம்பிள். இது கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நல்லா ஃபுல் கட்சியில் கிடைக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கட்சிடி குறையுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எந்த வித்தியாசம் கிடையாது. இந்த இமேஜை பாருங்கள், 2 இமேஜ் கிடச்சிருக்கா. ரொம்ப சிம்பிளாக இந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப வேறு லெவலில் இமேஜ்லாம் கட்சியில் எடுத்துக்கலாம். இதில் எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண அளவு கேட்க அளவு கொடுத்துக்கோங்க. அளவு கூட நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சு, எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. கரெக்டாக எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இது அப்படியே வால்பேப்பராக கூட செட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ப்ரௌசரில் கூட அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மூவி நீங்கள் போட்டு அடித்தாலும் வந்துடும். நான் இப்போ ஒரு என்னுடைய விஸ்வாசத்துலேருந்து அடிச்சு பார்க்குறேன். விஸ்வாசம் மூவி இமேஜஸ் 4K கொடுத்துக்கோங்க. 4K கொடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் விஸ்வாசம் மூவிலேருந்து எல்லாமே வந்துருச்சு. கொஞ்சம் நெட் மட்டும் ஸ்பீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் கட்சிட்டில் இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டு மட்டும் ஸ்பீடாக வேணும் உங்களுக்கு. நெட்டு ஸ்பீடாக தான் ஈஸியாக வேகமாக கிடச்சிடும். நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சும் கொஞ்சம் பிளர் அடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து இது ஸ்பீடாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கச்சிடியாக இருக்கா, எல்லாமே கச்சிடியில் தான் கிடைக்கும். கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பிளர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியாக தான் இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் இமேஜ் எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். 2 ஆப்பில் நீங்கள் எடுத்து ரொம்ப வேறு லெவலில் மேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானது தான் 2 ஆப்புமே. நீங்கள் ஒரு கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது போக இன்னொரு 2-3 ஆப் இருக்குது. அதை பற்றி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ப்ரீவியூ வேறு இன்னொரு வீடியோ ஒரு மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நெட்டில் எடுக்க போகிறோம். அதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொபைலில், க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் மேலே. அதாவது எனக்கு வந்து இப்போ அஜித் சாரோட இமேஜ் வேணும், அதனால் அஜித் கிளிக் பண்ணிட்டு அஜித் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். அஜித் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டுனா இப்படி வந்துடும். இதில் வந்து மேலே 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா க்ரோமில் இருக்கும். மேலே 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே டெஸ்க்டாப் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சைடை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து டெஸ்க்டாப் சைடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் கிளிக் பண்ணிட்டு மேலே இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வேறு இமேஜ் மட்டும் வந்துடும். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துச்சா. இதில் வந்து டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள் தெரியும். சரி, டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸை கிளிக் பண்ணி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைஸ்ன்னு இருக்கும். சைஸில் போய் லார்ஜ் கொடுத்துக்கோங்க. அனி சைஸில் இருக்கும், அதை கிளிக் மாற்றி லார்ஜ் கொடுத்துக்கோங்க. லார்ஜ் கொடுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கச்சிடி இமேஜாக ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஃபுல் கச்சிடியில் இருக்கிற இமேஜ் நல்லா குவாலிட்டியான இமேஜாக வந்து நிற்கும். அதனால் நான் சொன்னேன் லார்ஜ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்து நான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா கச்சிடியாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறது. உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடாக இருந்தால் எல்லாமே ஸ்பீடாக கிடைக்கும், பிளர் அடிக்காமல். நெட்டு கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக இருக்கிறனால கொஞ்சம் பிளர் அடிச்சு காமிக்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கிளிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா உங்களுக்கு ப்ரீவியூ பண்ணி காமிக்கிறேன். இந்த சாரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நியூ டேப் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ பண்ணி போய் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா கச்சிடியில் இருக்கும். இந்த மெத்தட் தான். இது அதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கா, டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க, டவுன்லோட் ஆகிரும். ரொம்ப சிம்பிள். இந்த 3 மெத்தடில் நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்கும். இந்த 3 மெத்தட் தான். அதாவது ஃப்ளிக்கரில் வந்து ரொம்ப ஃபுல் குவாலிட்டியில் கிடைக்கும். அந்த பிக்சரில் வந்து பிக்சர் பெயிண்டரில் வந்து கொஞ்சம் நம்ம தேவையான இமேஜை சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபுல் குவாலிட்டியில் கிடைக்கும். ஒரு சில இமேஜ் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி குறையும். ரொம்ப வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் போக உங்களுக்கு தேடுற இமேஜ் கிடைக்கலன்னா க்ரோமில் போய் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் 2-3 ஆப் இருக்குது. அது வேணால் சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேணால் நான் மேக் பண்ணி போடுறேன் அந்த ஆப்பை பற்றியும். இந்த 2 ஆப்பு இந்த க்ரோம் இதை பற்றி யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜை வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிள், ட்ரெண்டிங்காக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு 4K இமேஜ் கச்சிடியில் உங்களுக்கு தேவையான இமேஜ் கிடைக்கும் கன்ஃபார்மு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம்
இந்த இமேஜெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃபுல் ஹெச்டியில் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், நைஸ் டே.